ஆண்டு துவக்கமே வந்து உங்களுக்காகவே பிறக்குதுன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லணும்னா, உங்க ராசியில தான் இந்த ஆண்டு பிறப்பே நிகழுது. இப்போ ஒரு வந்து இந்த ஆண்டு பிறப்பு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, சூரியன் சித்திரை மாதம் மேச ராசிக்குள்ள வருவாரு. மேச ராசிக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதத்தில வர்றது தான் ஆண்டு துவக்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த வகையில அந்த ஆண்டு துவக்கம் நடக்கிற அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னம் 8:35 அது வந்து ரிஷப லக்னத்தில விழுகுது. செவ்வாய்க்கிழமை ரிஷப லக்னத்தில விழுகுது 8:35க்கு. ஸோ அப்போ உங்களோட ராசியில தான் இந்த ஆண்டு பிறப்பே நிகழுது. உங்க ராசி வந்து ரிஷப ராசி, சுக்கிரனுடைய வீடு. சுபகிரகமான அ குரு தன்மை கொண்ட சுக்கிரனுடைய வீட்ல இந்த ஆண்டு பிறப்பு நிகழ்றதுனால, உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்க போது. மகிழ்ச்சிக்கு வந்து குறைவே இல்லாத, கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு நல்ல ஒரு காலமா எல்லாத்துக்குமே இருக்க போது. குறிப்பா உங்களுக்கு இருக்க போது. இத ஏன் சொல்றேன் அப்டின்னா, இந்த போர் சூழல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான், ஈராக் பிரச்சனைகள், வளைகுடா நாடுகள்ல பிரச்சனைகள், அதனால சில தட்டுப்பாடுகள், பொருளாதார தட்டுப்பாடுகள், அப்புறம் அந்த நம்மளுடைய பெட்ரோல், டீசல், கேஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல தட்டுப்பாடுகள்லாம் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து மாறப்போகுதுன்றதுக்காக சொல்ல வரேன்.